நீங்க நம்பி வந்த இயேசு உங்களை கைவிட மாட்டார். நீங்க நம்பி வந்த இயேசு உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். நீங்க நம்பி வந்த இயேசு உங்களை தனியே விட்டுற மாட்டார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப எதுல நிலைத்திருக்கணும்? விசுவாசத்துல. ஆரம்பத்துல கொண்ட விசுவாசம் நிலைத்திருங்க. இடையில எவ்வளவு பணம் வந்தாலும் எவ்வளவு சொத்துகள் வந்தாலும் கர்த்தரை விடாதீங்க. வேலை பெருசு, ஆசீர்வாதம் பெருசு நினைக்காதீங்க. அதெல்லாம் ஒரு நாள் உங்களை விட்டு போயிடும். அவர் சொல்றாருல, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல எல்லாமே மாய, இயேசு மாத்திரம் தான் மெய். கைகளை தட்டுங்க பார்க்கணும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 24:13. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தார். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே, இடையில அல்ல, முடிவு பரியந்தம். யாரெல்லாம் முடிவு பரியந்தம் நிற்கிறார்களோ அவர்களுக்கு தான் ரட்சிப்பு. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பு என்றால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பாதுகாப்பு, விடுதலை, நித்திய வாழ்வுக்கு கொண்டு போகிறதான் ரட்சிப்பு. இந்த ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் முடிவு பரியந்தம் என்ன பண்ணணும்? நிலை நிற்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நிலை நிற்கணும் என்று சொன்னால் நிறைய தமிழ் வேதாகமத்தில், தமிழ் மொழியாக்கத்தில் நிறைய காரியம் இருக்கு. பாவத்தில் நிலை நிற்கணுமா? நிற்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. பாவத்தில் முடிவு இருந்து என்ன பண்ணக்கூடாது? ஆமாம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்போ பாவத்திலிருந்து மனம் திரும்பணுங்கிற எண்ணம் நமக்கு வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதில் நிலை நிற்கக்கூடாது. அப்புறம் எரிச்சல்ல நிலை நிற்கக்கூடாது. எரிச்சலாவே இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுதில்ல, நீ எரிச்சலா இருப்பது நல்லதோ அப்படி சொல்லாது. நல்லதோ, உனக்கு நல்லது இல்லை. பக்கத்தாக்க எப்படி சொல்லுங்க, எரிச்சலா இருக்கிறது உங்களுக்கு நல்லது இல்லை. இப்போ கூட நீங்க நினைக்கிறீங்க, என் வீட்டுக்கார கூப்பிட்டு வரமாட்டாரு, எரிச்சலா இருக்கிறது நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க மைண்ட் வாஷ் எனக்கு தெரியுது. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், எரிச்சலா நல்லதே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. மூணாவது, வைராக்கியமா இருக்கிறது நல்லதோ? வைராக்கியம் பாராட்டுவாங்க பாருங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் திறந்த புஸ்தகமா இருக்கணும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. வைராக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருந்தால் ஆசீர்வாதம் வராது. அது அக்காவா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும். நமக்கு சில நேரத்தில் கோபம் வரதான் செய்யும். ஆனாலும் இதிலெல்லாம் நிலை நிற்கவே கூடாது. ஆமென். ஒரு பெரிய செய்தி அரை மணி நேரத்துக்குள்ள நான் சொல்லணும். ஏன் நிலைமை தான். அதனால உங்களுக்கு எல்லாம் சுருக்கமாக அழகாக உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற விதமாக நான் சொல்லி முடிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை எங்கேயா யார்ட்டையா பேசாமல் இருந்தால் கூட நீ போய் பேசிடுங்க. தேவனுடைய பிள்ளைகளை எதையும் நம்ம கொண்டு போகிறதே கிடையாது. அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட போய் என்ன பண்ணிடுங்க, பேசிடுங்க. கை குலுக்கி என்ன பண்ணிடுங்க, ஒரு குழுக்களை உண்டு பண்ணிடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், வைராக்கியம் உங்களுக்கு இருக்கவே நிலை நிற்கக்கூடாது. அப்போ இதெல்லாம் நிலை நிற்கக்கூடாது. அதுக்கு ஒரு நாள் செய்தி எடுக்கிறேன், நிலை நிற்கக்கூடாது, எதிலெல்லாம் நிலை நிற்கக்கூடாது என்பதற்காக. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இங்கே முடிவு பரியந்த நிலை நிற்கணும், இயேசுவுக்குள்ளே நிலை நிற்கணும், எதிலெல்லாம் நிலை நிற்கணும். அப்படி ஒரு 3 விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வசனத்தின்படியே, கர்த்தருடைய நாமத்தினால வசனத்தின்படியே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, 3 காரியத்தில் நம்ம நிலை நிற்க விரும்பும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்ல கவனிங்க. அப்படி நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் இன்னைக்கு அதில் நிலை நிற்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எதில் நிலை நிற்கணும், எதில் நிலைத்திருக்கணும் என்பதை பார்த்தா 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க எல்லாரும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியரில் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுது எல்லாம் கவனிங்க. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. எல்லாம் கவனிங்க. இதான் நிலைத்திருக்கிறது. அப்போ நான் இன்னைக்கு முதல்ல உங்களுக்கு சொல்றது, இப்பொழுதும் விசுவாசத்துல நிலைத்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடிங்களேன், ஒரு கைப்பிடிங்களேன். சண்டை போட்டவங்களாம் கைப்பிடிச்சிருங்க. இப்போதும் விசுவாசத்துல நிலைத்திருங்க. ஹல்லேலூயா. எதுல நிலைத்திருக்கணும்? ஆமாம், அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும்.
தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நாம தரிசித்து நடக்கல, விசுவாசித்து நடக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை யாருமே பார்க்கல, நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. அதான் உண்மை. பார்க்குற அளவுக்கு என்ன வரலங்க? பரிசுத்தம் வரல, உண்மை வரல, நீதி வரல, நேர்மை வரல. இன்னும் நான் நிறைய குறைவுல இருக்கிறேன். அதனால நான் இயேசுவை பார்க்கல. ஆனால் ஒரு நாள் கட்டாயம் பார்ப்பேன். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இப்போதும் நீங்க விசுவாசத்தில் நீங்க நிலைத்திருக்கணும். இந்த விசுவாசம் மனுஷர் மேல வைக்க முடியாது. கரெக்டா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. விசுவாசம் பைபிள் வேத வசனம் சொல்லுதுல்ல, பிள்ளைகள் அல்ல பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு ஆசைகளை வைப்பாங்க. அப்போ பாருங்களேன், எங்க அப்பா எனக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட வைக்கல. அப்போ என் விசுவாசம் இதுவரைக்கும் யாரு கூட போயிட்டு இருக்கு? கர்த்தர் மேலேயே போயிட்டு இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஊர்ல ஒரு இடத்த வித்தோங்க, அதனால சென்னையில் ஒரு இடம் வாங்கணும் அப்படி இருக்கா? இல்லை. எங்க அப்பா நல்லா வாழ்ந்தாங்க, 4 பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. எங்க அப்பா எங்க அண்ணன் தம்பி 4 பேருக்குமே ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் கூட வாங்கி வைக்கல. அப்போ நாங்கள் எதன் அடிப்படையில் விசுவாசமா வாழ்றோம்? இயேசு கிறிஸ்துனுடைய அடிப்படையில். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் மனிதர் மேல வைப்பதல்ல, இயேசு மேல வைப்பது. அல்லேலூயா. அவர் மேல தான் நீங்க விசுவாசமா இருக்கணும். அவர் மேல தான் நீங்க விசுவாசமா இருக்கணும். அதனால தான் விசுவாசம் இருக்கிற பிள்ளைகளுக்கு பைபிள்ல ஒரு பேர் என்ன தெரியுமா? விசுவாசி. பக்கத்தில் எப்படி நம்ம எல்லாம் விச ஊசியில் என்னது? விசுவாசி. அல்லேலூயா. சிலர் விச ஊசியா குத்துவாங்க. அங்கேயா போற நீ, அவங்கிட்டயா மீட்டிங் போறேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. வசனம் எங்க இருக்கோ, அபிஷேகம் எங்க இருக்கோ, அங்கே நம்ம இணைத்து கொள்ளணும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நம்ம பேர் என்னது? சத்தமா சொல்லுங்க, பயப்படாது சத்துங்க. நம்ம பேர் என்னது? விசுவாசிகள். இப்போ பேரை கேட்டா என் பேர் கிறிஸ்டோபர், உங்க பிரதர் பேர் ரகு, ராபின்னு இப்படிலாம் சொல்லுவோம். ஆனா மொத்தமா நம்ம பேர் என்ன பேரு? எப்ப அவங்க விசுவாசிகள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் விசுவாசம் வைத்திருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படி சொன்னா, அப்போஸ்தலர் நடபடிகளை திருப்பிக் கொள்ளுங்களேன். பைபிள் எடுத்தவங்க எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 44ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 2:44 வாசிங்க. விசுவாசிகள் எல்லாரும். பாத்தீங்களா இப்ப என்ன சொல்றாரு? ஹலோ கவனிங்க. யார் நீங்களாம்? யாரு? விசுவாசிகள். நீங்களும் நானும் யாரு? நானும் தான் விசுவாசி. ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். எப்படி பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசியுடைய குணம் என்ன? பொதுவா வைக்கிறது. அல்லேலூயா. எப்படி இருக்கும் அவங்களுடைய சுபாவம்? எப்படி இருக்கும்? விசுவாசிங்க எல்லாம் அற்புதம் நடக்குது, கூட்டம் நடத்துறாரு, நல்லா இருக்குதுங்க, கர்த்தர் ஆசீர்வதிச்சாருங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கடந்த நாளில் ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க. டி நகரில் கர்த்தர் பெரிய பணப்பிரச்சனையில் இருந்தோம். நாங்கள் பணப்பிரச்சனையில் இருக்கும்போது ஜோமன்னோ இந்த கூட்டத்தை வந்து சாட்சி சொல்லணும்னு 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆகி என்னுடைய கணவருக்கு பணம் வந்தது. நாங்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அதில் 1 மடங்கு கொண்டு வந்து யாருக்கு கொடுத்தாங்க? ஏசப்பாவுக்கு கொடுத்தாங்க. தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளே, ஒருமித்து எங்கெல்லாம் இருக்கிறோமோ அவங்கெல்லாம் விசுவாசி. அல்லேலூயா. தனக்கு பாருங்க, தனக்குன்னு புரிக்கல. எப்போ விசுவாசிகளாய் மாறுகிறார்களோ, விசுவாசத்தை துவக்குகிற இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார்களோ, அவர்கள் பொதுவாய் வைப்பார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றும் இல்லைங்க, 30 ஃபேமிலி. எளிமையாக சொல்கிறேன், 30 ஃபேமிலி. 30 ஃபேமிலியில் ஒரு மாதத்துக்கு 30 நாள். 30 ஃபேமிலியில் மிஞ்சி போனால் ஒரு ஃபேமிலிக்கு 4 பேர் வைங்களேன். ஒரு தோராயமாக 30 ஃபேமிலி 120 பேர் தான். தேவனுடைய பிள்ளைகளே, இது 30 ஃபேமிலியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டில் ஜெபம் பண்ணா, ஒவ்வொரு வீட்டில் உணவு கொடுத்தா எந்த குடும்பம் குறைவுபடும்? நான் எப்படி கொடுத்துருவேன்? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரகசியம் நமக்கு தெரியறதில்லை. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து. தேவனுடைய பிள்ளைகளை 2016ஆம் ஆண்டு இந்த கூட்டத்தை நம்ம ஆரம்பித்தோம் இல்லையா? 2016 நவம்பர் மாதம் ஆரம்பித்தோம். இந்த மாதம் தான்
9 வருஷம், வருஷத்துக்கு 12 மாதம், 9 வருஷம், 90, 92, 18, 108 மாதம். கரெக்டா? கணக்கு தெரிஞ்ச யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டு தானே? ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், 12 எத்தனை வருஷம்? 9 வருஷமா? 9, 10, 90, 92, 18, 108 மாதம் உணவு கொடுத்து நம்ம பொதுவாய் சாப்பிட்ற பாருங்க. இதுதான் விசுவாசிகள். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 108 மாதமும் யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அப்போ அதனால தான் நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் ஒரு விசுவாசி, நம்ம கூட இருக்கிற ஜனங்கள்லாம் விசுவாசிக்கிறவங்க, இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? ஜெபத்துக்கு வரும்போதே பொருத்தனை பண்ணுறாங்க. இன்றைக்கு ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணாங்களே, அடுத்த மாதம் நானும் இந்த சாப்பாடு போடணும்னு எந்த ஜனம் பொருத்தனை பண்ணி விரும்புகிறதோ அவங்க கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. சிலருக்கு பணம் வரும், பொருத்தனை பண்ண உடனே பணம் என்ன பண்ணிடும்? வந்துடும். வந்த உடனே நம்ம மனசு என்ன பண்ணிடும்? அல்லேலூயா. நீங்கள் பொருத்தனை பண்ணி வந்துருச்சுன்னு வைங்க, தயவு செய்து மாற்றி கொடுத்துறாதீங்க. நீங்கள் ஒரு காரியத்துக்கு நான் சிலருக்கு கொடுக்கணும்னு ஜோம் பண்ணுவேன். ஜோம் பண்ணோன்னே எனக்கு காணிக்க வந்துடும். உடனே கர்த்தர் சொல்வார், நீ கொடு. அதாவது என்கிட்ட ஏமாற்றக்கூடாது. ஆண்டவரை மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது. இதான் விசுவாசியோட சுவாபம். கடந்த நாளில் பஸ்ஸில் தான் ஊருக்கு போய் பத்திரிக்கை வைக்கணும்னு நான் நினச்சேன். நான் சாட்சியாக சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் கவனிச்சுக்கிடுங்க. அப்போது அங்கே போகிற வழியில் என்னுடைய சகோதரன், அவனுக்கு கொஞ்சம் காலில் அடிபட்டிருக்கு. அவன் எப்படி நம்ம கூட அலைவான், அப்போ நம்ம கார் எடுத்து சுத்த முடியுமான்னு சொல்லி யோசித்து கொண்டே ஜெபம் பண்ணேன். ஏசப்பா, என் பிரச்சனையை அவர்கிட்ட சொன்னேன். ஆண்டவரே, ஊருக்கு காரில் போடாதான் நான் கொஞ்சம் பத்திரிக்கை வைக்க முடியும். அதனால் எனக்கு இவ்வளோ தேவை இருக்குது. கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் டீசல் பெட்ரோல் போடணும், இது தேவை, சாப்பாடு செலவெல்லாம் இருக்குதப்பா. நீங்கள் ஒரு விஷயம் மனம் இறங்குங்க, நீங்கள் பேசுங்க. அப்படி நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது மதுரையில் இருந்து நம்ம கூட்டங்களுக்கு ஒரே ஒரு முறை தான் தம்பி வந்திருக்கிறான். ஒருத்தர் சொல்லி அந்த தம்பி திடீரென்று ஃபோன் பண்ணி, ஆனால் இந்த மாதிரி ஒரு காணிக்கை உங்களுக்காக வைத்திருக்கிறேன், 19 நாட்களாக உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார் என்று சொன்னேன். நான் சொன்னேன், எப்பா தசமபாகத்தில் அங்கே வந்து கொடுக்காத, நீ சபை கொடு என்று சொன்னேன். அது கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு உங்களுடைய செய்தி கேட்டுக்கொண்டே இருந்தேன். உங்களுக்கு கொடுக்கணும்னு என் மனசில் ஏவுதல் பண்ணிக்கிட்டே ஒரு ஏவுதல் இருக்கிறது. அதனால் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அனுப்பி விடுகிறேன், நீங்கள் மறுத்தராதீங்க என்று சொன்னார். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட அதை வாங்கிட்டு கேட்டேன், என்ன ஆண்டவர், நீ கேட்ட இல்லை ஊருக்கு போகணுன்னு, அதுக்காக நான் கொடுத்துருக்கிறேன் என்று சொன்னேன். கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்கள். இப்படி ஆண்டவர்கிட்ட வாங்கி செலவு பண்ண பழகுங்க. ஆமென் சொல்லுங்கள். வந்துருச்சு நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அப்படி போயிருக்கூடாது. அதனால தான் கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் சுற்றி வந்திருக்கிறோம். நாங்கள் கார்லையே 4200 கிலோமீட்டர் சுற்றி இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம ஒருமித்து வாசம் பண்ண நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். விசுவாசிகள் என்றால் ஒருமித்து. அதனால தான் நம்ம சகோதரர் சொல்கிறேன், சோறு போடும்போது மூஞ்ச தூக்கிட்டு போடாதீங்க, சிரிச்ச முகமாக போடுங்க. கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. கொடுக்கிறவர் சிரிச்ச முகமாக கொடுக்குறாரு. யாரு? ஏசப்பா சிரிச்ச முகமாக என் பிள்ளைகளுக்கு கொடுறா, 2 மணி வரைக்கும் ஃபாஸ்டிங்கில் உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. போடுற நமக்கு ஏன் கோவம் வரும்? அப்படி அது ஏன் நமக்கு அந்த வேலை? மனப்பூர்வமாய் கொடுங்க. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக போனால் எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம் பிரியமானவர்களே. அப்போ விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்து இருக்கணும். அதான் விசுவாசிகளுடைய அடையாளம். உங்கள் சபையில் உங்கள் வீட்டில் ஒரு மனம் இருக்கா? அப்போ நீங்க விசுவாசிகள். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது காணியாட்சிகளையும், ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், நான் சொல்லித்தான் ஆகணும் பிரியமானவர்களே. காணியாட்சியை கர்த்தருக்காக விட்டேன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. உங்க காணியாட்சியே விரும்ப மாட்டார் ஆண்டவர். அதுதான் நான் சொல்ல வர்றது கருத்து. அதான் நீங்க கொடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டா அதை வஞ்சித்து கூடாது, அது லேட் பண்ணக்கூடாது, அது யோசிக்க கூடாது. ஏன்னா உங்ககிட்ட கொடுக்க சொல்றதே யார் தான்? சொல்லுங்க, யார் தான்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த பிரசங்கத்தை எடுக்கும்போது இந்த பிரசங்கம் நல்லா இருக்கும், உடனே நான் யோசிப்பேன், இது அடுத்த மீட்டிங்கில் பேசலாமா அப்படின்னு நினைப்பேன். அப்போ கர்த்தர் சொல்லுவார், அடுத்த மீட்டிங் பேசுவதற்காக உன்னிடத்தில் நான் பேசலை, இந்த மீட்டிங் என் ஜனங்களுக்கு பேசுவதற்காக. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 1 ரூபா சும்மா செலவு பண்ணாதுன்னா, வெறும் கஞ்சா முட்டி என் கையில இருந்தே 10 ரூபா எடுக்க வைக்கிறாருன்னா அவர் சொல்லாமல் நடக்குமா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நான் ஒரு பெரிய கஞ்சா முட்டி 10
பைசா செலவு பண்ண மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு கரரான ஆளு நான். என்னையவே எடுத்து செலவு பண்ணுன்னு சொல்றாருன்னா அப்ப என் இருதயத்தை எவ்வளவு உடைக்கிறார் பாருங்க. ஆமென். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று எல்லா கவனியம் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். இந்த வசனத்தை ஏன் தான் எழுதுனாங்களோ தெரியல. ஆமென். ஆமென். வராத இதை கொடுக்கணும்ல. அல்லேலூயா. கொடுக்கறதுன்னா நம்மளை மாதிரி சந்தோஷப்படுற ஆளே கிடையாது. ஆமென். ஒன்று கண்டுபிடிச்ச ரகசியம் என்ன தெரியுமா? கொடுக்கிறவன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். கொடுக்கிறதுல வஞ்சகம் பண்ணாதீங்க. ஆமென். மனசில் தேவன் நினைச்சிட்டாருன்னா அதை யோசிக்க கூடாது, அதை கொடுத்துடணும். பாருங்க, நான் சொன்ன இது ரொம்ப பிரசங்கம் கொடுக்குற பிரசங்கமாக போயிடும். சரி, அதனால நான் ரொம்ப லைட்டாக டச் பண்ணுறேன். காணியாட்சிகளையும் அப்புறம் ஆஸ்திகளையும் இல்லையா, அவ்வளோ பெருகி இருந்தது அவங்கக்கிட்ட. அப்போ கீழே இருக்கிற ஒருமனப்பட்டு வருகிற ஜனங்களிடத்துல ஒரு மாத்து ட்ரெஸ் இல்லை, சாப்பாடுறதுக்கு வழி இல்லை, தண்ணி குடிக்க வழி இல்லை, ஏதோ ஒரு கஷ்டத்தில் அவங்க இருக்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க, இவங்க கிட்ட இருந்த ஒரு 30 குடும்பத்தை யோசிக்கிறாங்க. இந்த குடும்பத்தில் இந்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணினார்களாம். அல்லேலூயா. அதனால தான் எழுப்புதல் வந்தது. ஆமென். நிலை நிற்கணும். நம்மளே ஒன்றும் இல்லாமல் தான் கர்த்தர் நம்மளை தூக்கி கொண்டு வருகிறார். நம்மளே அந்த நிலைமையிலேருந்து தான் கர்த்தர் தூக்கி கொண்டு, நம்ம திறமையினாலேயோ நம்ம அறிவினாலேயோ நம்ம ஞானத்தினாலேயோ நம்ம பெரிய ஆள் ஆகலை. தேவனுடைய பிள்ளைகளை, நேற்று தினத்தில் ஒரு 80 வயது மதிக்கத்தக்க ஒரு சகோதரன் என்னோடத்தில் பேசினார். அவர் என்னிடத்துல பார்த்தவனே, தம்பி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார். நல்லா இருக்க ஐயா அப்படி சொன்னேன். நான் உங்களை தாம்பரத்தில், அவரே சொன்னார், நான் சொல்ல, நான் தாம்பரத்தில் 30 வருஷமாக பார்க்குறேன். நீங்கள் எந்த நிலைமையிலிருந்து இன்னைக்கு இந்த நிலைமையில் நீங்கள் வரல, உங்கள் தெய்வம் கொண்டு வந்திருக்கிறார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொன்னார், நீங்கள் ஆஃப் டவுசர் போட்டு கோணியாவரம் பண்ணினால எனக்கு தெரியும் அப்படின்னார். அவர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நான் யோசிச்சு பாருங்களேன், நம்மகிட்ட என்ன நன்மை இருந்தது? நம்ம பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், விசுவாசிகள், அதாவது அதான் இப்பொழுது விசுவாசம் நிலைத்திருக்கிறது. அப்போ விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும் என்றால் நீ விசுவாசியாய் மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, 46ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு, வீடுகள் தோறும். இன்னைக்கு அண்ணே உங்க வீட்டில் இன்னைக்கு பிரேயர், அண்ணே நாளைக்கு உங்க வீட்டில் பிரேயர், அண்ணே உங்க வீட்டில் அப்பங்கள் பிட்டு வீடுகள் தோறும் தரித்திருந்தார்கள். மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும். இல்லை வார அவன் போட்டிருக்க வாட்ச் 2500 ரூபா தேவையா? அவன் கழுத்தில் போட்டிருக்கிற நகை பாரு, கடனுன்றா. ஆனால் கழுத்தில் போட்டிருக்க பாரு செயின் ஒரு 7 சவரம் இருக்குமா? ஏங்கப்பா, கபடமுள்ள இருதயம். சேலை ஒரு 10,000 இருக்குமா? அங்கே போய் வசனத்தை கேட்கல, எதை பார்க்குறாங்க? அவன் என்ன போட்டிருக்கான், என்ன கொண்டு வந்திருக்கிறான், அவன் என்னப்பா இருந்துச்சு அவன்கிட்ட? ஸ்பீக்கர்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் 20,000 30,000 ஸ்பீக்கரு. நீ எவ்வளோடே கொடுத்தா? அவன்கிட்ட ஒன்றுமே சொல்ல, வழியில் அவர் கொடுத்தார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. கபடமே இல்லாமல் மனப்பூர்வமாய் சாப்பிட்டு திருப்தி அடைய பிரியமானவர்களே. கடந்த நாளில் கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு போயிருந்தேங்க. அப்போது அங்கே போனோன்னா அந்த பேச்சு வருது. அப்போ அங்கே பேசிகிட்டே இருக்கும்போது என்கிட்ட ஒரு சவரனே ஒரு காரியம், ஒரு வீட்டுக்கு போகணுன்னு சொன்னார். அப்போ சரி என்னன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போக கர்த்தர் நேரிட்டார். போய் உட்கார்ந்தேன். நல்லா சோபாலாம் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் இருக்கும். அப்போனா வீடு எப்படி இருக்கும் பாருங்கள், கர்த்தருக்கு எல்லாம் வசனம். அப்போ நான் உட்கார்ந்தே இருந்தேன். என்னண்ணே யாரோ பார்க்க வரணும், நீங்கள் வரல? இல்லைங்க, அவர்கிட்ட சொல்லிட்டேன் வருவார். யார் காத்திருக்கணும்? உங்கள் வீட்டில் ஜெபிக்க வர்றதுக்கு யார் காத்திருக்கணும்? நீங்கள் காத்திருக்கணும். இங்கே நாங்கள் போய் உட்கார்ந்துருந்தேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த வீட்டில் ஆண்டவர் இல்லை, மற்ற எல்லாம் என்ன இல்லை, ஆண்டவர் மட்டும் இல்லை, மற்ற எல்லாம் சோபா வெயிட்டாக இருக்குது, ஏசி இருக்குது, ஹாலில் எல்லாம் இருக்குது. அப்போது உட்கார்ந்த உடனே நான் ஒன்றுமே பேசலைங்க. நான் எப்போவுமே போனால் அமைதியாக இருப்பேன். நல்லா கவுனிங்க, இதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அவர் சொன்னார், அண்ணே நம்ம அண்ணே நல்ல பிஸ்னஸ் மேன், ரொம்ப சந்தோஷம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சபையில் நல்ல பெரும், ரொம்ப சந்தோஷம், அது கூட நமக்கு சந்தோஷம் தான். ஆமென் சொல்லுங்க.
ஆனால் ஒரு சின்ன குறை, அதான் வாங்க வலிக்கு. அதுதான் வலி. என்ன சொல்லுங்க, பொண்ணுக்கு 35 வயசு ஆகுது, இன்னும் என்ன பண்ணல, 4 தலைமுறைக்கு சொத்து இருக்கு. எதுக்கு எதுக்கு நீ 4 தலைமுறைக்கு சேர்த்து வச்சு எதுக்கு சகோதரனே? ஆனா பிள்ளைக்கு திருமணம் என்ன பண்ணல, நீ உடைக்கப்படல, நீ விசுவாசத்துல வளரல, நீ ஆண்டோடைய பிள்ளைகளோடு இணையல, நீ உன் வாழ்க்கைக்காக மேலோக்கி போயிட்டே இருந்தா கர்த்தருக்கு என்ன நன்மை? கர்த்தருக்கு என்னையா நன்மை? உங்களால கர்த்தருக்கு என்ன நன்மை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்கே கர்த்தருக்கு நன்மையா இருந்து பிரயோஜனமா இருந்தா தானங்க கர்த்தர் இன்னும் உங்களை மல்டிப்ளை பண்ண வருவாரு. நான் ஒண்ணுமே சொல்லலை, நான் ஜெபம் பண்ணிட்டு சரியா நல்லா ஜெபம் பண்ணிக்கிடுவோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன். தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் அப்படிதான். அவங்க சொல்லும்போது பாருங்களேன், அவர் 5 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. எதுக்கு? ஒரு தலைமுறை எப்படி இருக்குன்னே பார்க்க உங்களுக்கு என்ன இல்லை. நல்லா சொல்லுங்களேன். இப்போ நான் இருக்கேன், என் பிள்ளை நல்லா இருக்கிறத நான் பார்த்தா தானங்க சந்தோஷம். நான் செத்த பிறகு அது வாழ்ந்தா என்ன வாழலை நான் எனக்கு என்னங்க தெரியும்? ஏங்க இந்த ஒரு சின்ன கான்சியஸ் கூட நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இல்லையே. அதை வாங்கி வச்சிடணும், இதை வாங்கி வச்சிடணும் நீங்கள் நினைக்கிறீங்க. எல்லாமே கரெக்டு தான். அவன் எல்லாத்தையும் பிடுங்கி போட போகிறான். இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் எங்கள் அப்பா ஓல்டு மாடலும் பிடுங்கி போட போகிறான். இவ்வளோதானே? தேவனுடைய பிள்ளைகள் எதில் நிலைத்திருக்கணும்? இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்து அவரை பார்ப்பேன் என்கிற நிலைத்திருக்கணும். கைகளை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னைய சும்மா இல்லாம யாரும் கூப்பிடவே மாட்டாங்க. யாராவது நன்றி செலுத்த கூப்பிடுவீங்களா? வேலைக்கு ஆள் இல்லைன்னா ஜோமனை கூடுவீங்க, வீட்டில் கஷ்டம்னா ஜோமனை கூடுவீங்க. எல்லாம் பேங்கில் வர்றது வந்துட்டு வீட்டில் வந்துட்டுனா நன்றி சொல்ல யாராவது ஒருத்தர் கூப்பிடுங்க பார்ப்போம். தெரிஞ்சிட போகுது அவருக்கு ஊழியத்துக்கு கொடுக்கணும். எங்கெங்கே வருது இந்த எண்ணம் உங்களுக்கு? இவ்வளோ பழகி என்னையவே கூட பண்ணுறீங்களே, நீங்கள் எங்கே இயேசுவை கூப்பிடுவீங்க? அல்லேலூயா. வரலைன்னா மட்டும் கண்ணீர் பார்த்தீங்கன்னா இங்கே வடிஞ்சு கீழே வரைக்கும் காலில் உருண்டு ஓடும் பாருங்க. எங்கே ஓடும்? அப்படியே வீட்டில் நதியாக ஓடும் கண்ணீர். உங்கள் கண்ணீரை பார்த்து நாங்களும் என்ன பண்ணுவோம்? ஐயோ 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 இறங்கிருங்க ஐயா, எனக்கு தரீரோ தரலையோ. அந்த சகோதரிக்கு என்ன பண்ணிருங்க? ஆமாம். ஆனால் வாங்கின உடனே பார்த்துக்கலாம். என்ன சொல்லலை, நீங்கள் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் தான் எதுவும் வேண்டாம் தானே உட்காந்துருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால தான் என்னை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி, அதனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் நிலைத்திருங்க. நீங்கள் நம்பி வந்த இயேசு உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் நம்பி வந்த இயேசு உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். நீங்கள் நம்பி வந்த இயேசு உங்களை தனியாக விட்டுற மாட்டார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ எதில் நிலைத்திருக்கணும்? விசுவாசத்தில். ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசம் நிலைத்திருங்க. இடையில எவ்வளோ பணம் வந்தாலும் எவ்வளோ சொத்துகள் வந்தாலும் கர்த்தரை விடாதீங்க. வேலை பெருசு, ஆசீர்வாதம் பெருசு நினைக்காதீங்க. அதெல்லாம் ஒரு நாள் உங்களை விட்டு போயிடும். அவர் சொல்றாருல, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லாமே மாயை, இயேசு மாத்திரம்தான் மெய். கைகளை தட்டுங்க பார்க்கலாம், இதெல்லாம் மாயை. ஹல்லேலூயா. கட்டின வீடும் நீலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும், கட்டின வீடும் நீலம் பொருளும், ஆமா, கண்டிடும் உற்றார் உறவினரும், கூடுவிட்டு உன் ஆவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. அல்லேலூயா. கூடு இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு இருக்கும். என் வீட்டில் சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, நம்மளுடைய தூக்கி எங்கே கொண்டு போடுவான்? புல்லில் கடந்துச்சு அந்த மரித்து போன சடலம். நம்ம உயிரோடு இருந்த அந்த இடத்துல உட்காருவோமா? அது பக்கத்தில் ஏராளமான கழிவுகள் கடந்தது.
அப்போ நம்ம வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் இயேசுவே நோக்கி ஓடணும். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசமா இருங்க. ஏமாந்துட்டீங்களா? கர்த்தர் மேல விசுவாசமா இருங்க. இனி ஏமாறாதீங்க. பொய் சொல்லிட்டீங்களா? அதுக்கப்புறம் பொய் சொல்லாதீங்க. நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்களோ அந்த நிலைமை குறித்து வருத்தப்படாதீங்க. இனி நான் இப்படி, அதாவது இனி நீ பாவம் செய்யாதேன்னு சொல்லுகிறான். இந்த விசுவாசத்துல என்ன பண்ணாதீங்க, விழுந்து போ. ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது அதே இப்போ வாசிங்க 1 கொரிந்தியர் 13:13. இப்போதும் விசுவாசம், நம்பிக்கை. ரெண்டாவது என்னது? நம்பிக்கை. நம்பிக்கையில நிலைத்திருக்கணும். இதுவும் மனுஷன் மேல வைக்க கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. அல்லேலூயா. இதுவும் நீங்க ஆண்டவர் மேல தான் வைக்கணும். அதான் நிலைத்திருக்கும். அதாவது சொல்றாரு நிலைத்திருக்கிறது. பாருங்களேன் தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம நிறைய நேரம் மனுஷன் மேலே வைப்போம். எப்படி நினைப்போம்? நான்லாம் பாருங்க, என்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர் இந்த மாதம் உங்கள் மீட்டிங்கை நடத்திடலான் இருக்கேன். நம்பிக்கை வைக்க மாட்டேன். என் கையில் பணம் வந்தாதான் நான் போவேன். நான் அல்லேலூயா. எப்போ என்னை குறித்து உங்களுக்கு தப்பான எண்ணம் வருதோ அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? எல்லாம் நிறுத்திடுவீங்க. என்னைக்கு உங்களுக்கு கொடுக்க முடியாமல் போகிறதோ நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. எனக்கே தெரியும். நீங்கள் உங்களுக்கு, அதனால தான் நான் என்னுடைய கரங்களில் வந்தால் மாத்திரமே தைரியமாக சொல்லுவேன், இந்த கூட்டத்திற்கான எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நான் சொல்லிட்டு அப்புறம் தாரேன் பிரதர், அப்படிலாம் எனக்கு நம்பிக்கை இருக்காது. உண்மைதான் சொல்கிறேன். ஏன்னா என்னாலே கொடுக்க முடியாது பிரதர். அடுத்த மாதம் அதெல்லாம் நீங்கள் அடுத்த மாதம் பேசுங்க, அலோன்ஸ் பண்ண பயப்படுவேன். ஏன்னு சொன்னால் நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்? உங்கள் மேலே வந்துடக்கூடாது. அப்போ எப்போ என் கையில் எனக்கு இந்த கூட்டத்துக்கு தேவையான அமௌண்ட்டு கையில் வருதோ அப்போ தான் என் முகத்தில் சந்தோஷமும் விருப்பமும் வரும். நீங்கள் சொல்லிக்கிட்டு நீங்களே வச்சுருந்த எந்த பிரயோஜனமே இல்லை. அல்லேலூயா. 5 அப்போ 2 மீன் இருக்குங்க, ஒரு பையன்ட்ட இருக்குங்கன்னா யாருக்கா பிரயோஜனம் இருக்குமா? அது யார்கிட்ட வந்துச்சு? ஏசப்பாட்ட வந்துச்சு. அதனால தான் அதில் ஆசீர்வாதம். அப்போ நம்பிக்கை தேவனுடைய பிள்ளைகளை இதுவும் பாருங்க, நீங்க மனுஷர் மேல வைக்கக்கூடாது. எரேமியா புஸ்தகத்தில் எரேமியா அழகா எழுதுறார் பாருங்களேன். 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, எரேமியா 17:7 வாசிங்கன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னுடைய பிள்ளைகளே, நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி திருமணத்துக்கு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், எனக்கும் என் மனைவிக்கும் நாங்கள் போய் ஜெபரேல அழுவுறது ஆண்டவர் தான் தெரியும். எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. தரேன்னு சொல்லி பிரதர் நாங்கள் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், நாங்கள் தரோன்னு சொல்கிறாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் எங்களுக்கு என்ன இல்லை சொல்லுங்க, நம்பிக்கை இல்லை. தரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ நான் சொல்லுவேன், இவங்களுக்கு முன்னாடி நீர் யாரை கொண்டு செய்யணுமோ அவங்களுக்கு செய்யுங்க. கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார், நீ என்கிட்ட ஒன்றுமே கேட்கல, நான் இதை உன் பிள்ளைக்கு செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். கட்டாயம் செய்வார். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நீங்களாம் பார்க்க தான் போகிறீங்க. தேவன் மகிமையாக நடத்தி முடிப்பார். அது என்னைக்கோ ஒரு நாள் தானே கல்யாணம், என்னைக்கோ ஒரு தான் நடக்க போகுது, அன்னைக்கு லாஸ்ட்டில் கொடுத்துலாம். அப்படி இல்லை. எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா பைபிள் என்ன, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இப்போ இது நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் தேவனுடைய பிள்ளைகளை. இப்போ பிள்ளைக்கு திருமணம் பண்ணணும் அப்படி சொல்லி எடுத்து பேசின உடனே கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? உடனே மகளை கூட்டிகிட்டு போய் உடனே அந்த பிள்ளைக்கு தேவையானதை வாங்கி கொடுத்தாங்க. இல்லைங்க, ஜனவரி 5ஆம் தேதி தானே கல்யாணம், 4ஆம் தேதி வாங்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சூழ்நிலை நமக்கு தெரியாது. அப்போ நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஆண்டவரே, இந்த காரியத்தில் நீர் காரியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டீர். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ இது ஆரம்பிக்கும், நிச்சயமாக சொல்கிறேன், அதை ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு திறக்க வேண்டிய வாசலை திறப்பா. ஏன்னா தேவன் ஏவாம எதையும் நீங்கள் என்ன பண்ண முடியாது. இப்போ என்ன ஏவாம நான் எதுவுமே பண்ண முடியாது, செய்ய முடியாது இல்லையா தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ பாருங்க, நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்க வேண்டும். கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். ரெண்டாவது பாருங்களேன், யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். நம்பிக்கை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் யார் மேல் நம்பிக்கையா இருப்பேன்?
ஆமாம், கர்த்தர் மேல் அந்த நம்பிக்கையை நீங்கள் கர்த்தர் மேலே வைக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை பாருங்கள். அதனால தான் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 22ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் வாசிக்கும் போது அங்கே ரொம்ப அற்புதமான சில காரியங்களை சொல்லுகிறார். வாசிக்கலாம் 22:3 இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர், பரிசுத்தர், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? எங்க பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், உங்களை நம்பினார்கள், நீர் அவர்களை விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல. தாவீது சொல்றாரு பாருங்க, நானோ ஒரு புழு. எவ்வளவு தாழ்மை பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, எந்த அளவு தன்னை தாழ்த்துகிறார். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல. மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி எப்படி உதட்ட பிதுக்குவாங்க தெரியல. அது அழகா எழுதியிருக்காருல. நம்ம பிதுக்க மாட்டோம். ஆமேன். உதட்டெல்லாம் பிதுக்க தெரியாது. கோவப்படும் போது அவங்க அம்மாட்ட கேட்டா தெரியும் உதட்டை பிதுக்கிறது. உதட்டை பிதுக்கி, எவ்வளவு அழகா பைபிள் எழுதி பாருங்க. உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி. அது எப்படிங்க? எவ்வளவு அழகா எழுதினா. தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, ஆண்டவரை நம்பி ஜெபம் போனானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமா இருக்கிறாரோ, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். நீரே என்னை கற்பத்தில் இருந்து எடுத்தவர். நல்ல கவனிங்க, நல்ல வசனம். நான் ரொம்ப அனுபவிச்சு படிச்ச வசனம். இப்போ நேற்று தினத்துல, நீரோ என்னை கற்பத்தில் இருந்து எடுத்தவர், என் தாயின் முலைப்பாலை நான் உண்கையில். அப்படின்னா தாய்ப்பாலை குடிக்காத பிள்ளைங்க இருக்க முடியாது. அது ஏன் ஒரு வித்தியாசமா நம்ம பார்க்கணும். எப்படி எழுதுறாரு பாத்தீங்களா? என் தாயின் பாலை நான் உண்கையில், அப்படின்னா குடிக்கையில். என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க பண்ணினீர். அதாவது என் தாயின் கற்பத்திலிருந்து என்னை நான் பிறக்கல, என்னை எடுத்தவர் நீர் தான். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி பாருங்க, என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில், அப்படின்னா நான் குடிக்கையில். அப்படின்னா பால் குடிக்கும் போதே அட்டி உளுந்திருக்கு. என்னத்துக்கு பிறந்த? உயிரை எடுக்கிறதுக்கு பிறந்த. நான் எப்படி சொல்றேன்? ஆமென். கரெக்டா இல்லையா? உண்கையில் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் பாருங்களேன். 10 வயசு 11 வயசுக்கு மேல கர்த்தரை நம்புறது ஓகேங்க. எங்க பிறந்து இப்போ தேவனுடைய பிள்ளைகளே 2.5 வயசு வரைக்கும் பெற்றோர் பிள்ளைகள் தாயிட்ட பால் குடிக்கும், யாருமே மறுக்க முடியாது. கரெக்டா? அது வந்து இயற்கையா நடக்கிறது. அது ஜனங்கள் தான் தப்பா பார்க்குறாங்க. சரி, இப்போ பாருங்களேன். இப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ 1.5 வயசு வரைக்கும் என்கிட்ட பால் குடிச்ச அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் என் தம்பி 3 வயசு வரைக்கும் குடிச்சிருக்கிறான். இப்போ ஒரு 3 வயசு வைங்களேன் தாவீது. இப்போ உண்ணும் போது இப்போ இவன் 8வது பிள்ளை. யாரு? தாவீது 8வது பிள்ளை. இப்போ கர்ப்பத்தில் இருக்கும் போதும் அழிச்சிடலான்னு நினைச்சிருக்கிறாங்க. கரெக்டா? அதனால தான் அவர் சொல்றாரு, நீர் என்ன எடுத்துன்றாரு. இப்போ இதெல்லாம் எப்படி தெரிஞ்சிருக்கு அவருக்கு அந்த கஷ்டத்தை? 2வது குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது பசிக்கு அழுவுது, குழந்தைய வச்சுட்டு. இது வேற கேடு கட்டுது ஒன்று. 7 தான் இருக்குல்ல, போதும் எதுக்கு 8வது? அப்படித்தான் பேசியிருக்கிறாங்கல்ல. அப்படி நீங்க தியானிச்சு பாருங்களா வசனத்தை, உங்க கண்களில் கண்ணீர் வரும். பால் குடிக்கும் போது கூட ஆண்டவரே நான் உங்களை நினைச்சேன். யாருங்க நினைப்பா? எந்த பிள்ளை தாயிட்ட பால் குடிக்காம இருக்கும்? எவ்வளவு உன்னதமான அனுபவத்தை எழுதி வச்சிருக்கிறார் ஆவியானவர். அவர் எவ்வளவு நெருக்கம் பாருங்களேன். என்ன கற்பம் தரிக்கும் போது வேண்டான்னாங்க, கற்பம் தரிச்சு குழந்தை வளர்ந்துட்டு, சரி குழந்தை வளரும் போது செத்துறாதான்னு கூட நினைச்சிருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன எடுத்துட்டீங்க. இப்போ பாலை குடிக்கும் போது, அந்த பால் குடிக்கும் போது தாய் எல்லாவற்றையும் மறந்துடுவாங்கல்ல. தன் பிள்ளைக்கு பால் கொடுக்கும்போது சுகமாக கொடுப்பாங்க. அப்படிதான் நம்ம நினைச்சிருக்கிறோம். நம்ம பிள்ளைகள் பால் கொடுக்கும்போது நம்ம பார்த்துருக்குறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ அவர் என்ன சொல்றாரு? இந்த பால் குடிச்சிட்டு இருக்கும் போது கூட நான் உங்களை நினைச்சேன்னு சொன்னா, இவர் எந்த அளவு
தேவனை நேசிச்சிருக்கிறார், தேவன் அவனோடு பேசியிருக்கிறார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய வசனத்தை நம்ம அப்படிதான் பார்க்கணும். பாருங்க, அடுத்து 9ஆம் வசனம் வாசிக்க தொடர்ந்து. என்னை நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர் என் தாயின் முலைப்பாலை நான் உன் கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர். கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என் தேவனாய் இருக்கிறீர். நல்ல கைகளை தட்டி ரிபாலா ஷகதததததரகததபா உரியந்ததபா கரததபா. ஐயா, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய சுமக்கணும்னு நினைங்க ஐயா. குழந்தை இல்லைன்னு சொல்றீங்கல்ல, இப்படி நான் பாருங்களேன், அவர் 2 விதமா எடுத்துக்கலாம். ஒன்று, கஷ்டத்தின் மத்தியில் அவர் சொல்லித்தான் நினைக்கலாம். இன்னொன்று, எனக்கு வயிற்றில் இருக்கும்போது ஒருவேளை அந்த தாய் நல்ல ஜெபிக்கிற தாயா இருக்கலாம், ஒருவேளை தகப்பன் ஆண்டவரோடு இருக்கிறவரா இருக்கலாம். அதனால என்னை மனமுகந்து ஆசைப்பட்டு நேசிச்சு கர்த்தரை எனக்கு சொல்லி கொடுத்திருக்கலாம். இந்த 2 விதமா நீங்க எடுத்துக்கொள்ளலாம் தேவனுடைய பிள்ளைகளே. அதனால தான் நம்ம நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்? கர்த்தர் மேலே. ஆமென். பெரிய செய்தி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சீக்கிரம் முடிக்கிறேன்னு சொல்லி. அதனால் உங்களுக்கு எல்லாம் பசிக்கும். ஆமென். எப்போங்க முடிப்பார்? எப்போவுமே 2 மணிக்கு முடிச்சிருவாரா? தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குது, அது சொன்னால் 15 நிமிஷம் ஆகிடும். வேண்டாம், 2ஓட முடிக்கிறேன். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அன்பே பெரியது. அது நிறைய விஷயங்கள் எழுதிட்டு வந்திருக்கிற ஒரு டைரி ஃபுல்லாக. சரி, ஓகே, கவனிங்க. அப்போ உங்கள் நிலைத்திருக்கிற இதில் நிலைத்திருக்கணும். முதல்ல இதில் நிலைத்திருக்கணும், விசுவாசம். இயேசு மேலே இருக்கிற விசுவாசத்தில் நீங்கள் குறையக்கூடாது. 2வது நம்பிக்கை. நம்பிக்கை. அதுதான் சொல்றார், நிலைத்திருக்கிறதுல நீங்கள் என்ன பண்ணுங்க? நிலைத்திருங்க. விசுவாசத்திலே நம்பிக்கை நிலைத்திருங்க. 3வது சொல்லும் போதுதான் அன்புலே அன்பே பெரியது அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் அன்பு ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் முடிவு வரி அந்த நிலைத்திருங்க. ஆமென். விசுவாசத்தை விட்டு விலகாதீங்க. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், கட்டாயம் உங்களை நடத்தி செல்வார். ஆமென். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 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 என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆண்டவரை நம்புறீங்க?
விசுவாசமும் மனுஷன் மேலே வைக்கக்கூடாது, நம்பிக்கையும் மனுஷன் மேலே வைக்கக்கூடாது. இந்த ரெண்டுமே ஆண்டவர் மேலே தான் வைக்கணும். நீங்கள் ஆண்டவர் மேலே வச்சா முடிவு பரியந்த நிலை நிற்பீங்க. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். எல்லா கைகளை தட்டுங்க, நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியில நிரம்பி ரிபாலா ஷகடாடாபா. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை தாயின் கற்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் அவர் சார்பில் நான் விழுந்தேன் என்று சொல்லுகிறார். நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ விசுவாசம் இயேசுவை நோக்கி ஓட வேண்டும், நம்பிக்கை இயேசு மேலேயே வைக்கணும். மூணாவதாக அன்பு கூட நீங்கள் ஆண்டவர் மேலேயே வைங்க. ஆமே, அல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறாரு? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறு, மனுஷனிடத்துல உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. இந்த ஆள் நம்ம ஆள் தப்பாக புரிஞ்சுக்கிறான். என்ன புரிஞ்சுக்கிறான்னா, கர்த்தர் மேலே வைக்கிற அன்பை கொண்டு போய் எங்கே வச்சிடறான்? மனைவி மேலே வச்சிடறான், கணவர் மேலே வச்சிடறான், பிள்ளைகள் மேலே வச்சிடறான், சொத்து மேலே வச்சிடறான், வியாபாரத்து மேலே வச்சிடறான், நகை மேலே வச்சிடறான், அப்புறம் வேற என்ன சொல்லு மேலே வச்சிடறான். அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. முழு இருதயம் இயேசு தான். ஆமென் சொல்லுங்க. என்கிட்ட நான் எப்படி அன்பு கூறுவேன், அந்த அன்பை தான் மற்றவங்ககிட்ட காட்டணும். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு கிட்ட காட்டுற அன்பை நீங்க யாருக்கிட்ட காமிச்சாலும் ஏமாந்து போவீங்க. ஆமென். ஆமாம், அதை நான் நல்லா சொல்லி கொடுக்குறேன். தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் அந்த அன்பை மட்டும் நீங்கள் கர்த்தர் மேலேயே வைங்க. என் கணவர் மேலே வைக்காதீங்க, கணவர் விக்கிரகமாக மாறிடுவார். ஊழியக்காரன் மேலே வைக்காதீங்க, ஊழியக்காரங்க விக்கிரகமாக மாறிடுவாங்க. பிள்ளைகள் மேலே வைக்காதீங்க, பிள்ளைகள் விக்கிரகமாக மாறிடுவாங்க. நீங்கள் இயேசு மேலே மட்டும் வைங்க, அவர் என்னாலும் உங்களை பாதுகாப்பார். ஜெபிக்கும்படி எல்லாம் இருந்திருக்கலாமே.